நாமளே அந்த ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு, நாமளே நல்ல உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு, ஏழைகளோடு சேர்ந்து நாம் என்ன செய்றோம்? அவர்களுக்கு எதையும் குடுக்காம, அவர்கள் வந்து வெறிக்க வெறிக்க பார்க்குறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கல. ஊரே குதூகலமா இருக்குது. ஊரே வந்து புது ஆடைகள போட்டுக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு வீடுகள்லயும் விதவிதமா உணவு தயார் பண்ணி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க நெறைய பேர். அவர்கள் சந்தோஷப்படுவார்களா? அப்படி கேட்டால், இறைவன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி, அதை தான் இதுதான் ஈகை திருநாள், இதுதான் பக்ரீத்து, இதுதான் பெருநாள் என்று இதுதான் பண்டிகை, இதுதான் தீபாவளி, இதுதான் பொங்கல் என்று இறைவன் எந்த இடத்திலும் வந்து ஏற்றுக்கொள்ள போறதில்லை. இது உங்களுடைய சடங்காகத்தான் இருக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒவ்வொரு மாதமும் இல்ல ஒவ்வொரு ஆண்டுகள் வரும்போதெல்லாம், ஆண்டுக்கு ஒரு முறை வந்து திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. பண்டிகை காலங்கள்லாம் வருது. பண்டிகை காலங்கள்லாம் எல்லா மதத்தினருக்கும் பண்டிகை காலம் உண்டு. அதேபோன்று கொண்டாட்டங்களும் உண்டு. என அவரவர்கள் மதத்துக்கு ஏத்த மாரி ஒரு மாதங்களை ஏற்படுத்திக் கொண்டு, அவர்கள் அது சடங்காகவோ, இல்லை என்று சொன்னால் இறைவனாக சொல்லப்பட்டதோ, இல்லை வந்தா முன்னோர்கள், மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறையாக, காலங்காலமாக இது ஆண்டுக்கு ஒரு முறையோ, அல்லது ஆண்டுக்கு இருமுறையோ நிறைய பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா, அந்த பண்டிகைகள் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது அவசியப்படுகிறதா? இந்த பண்டிகை காலங்கள் வந்து இறைவன் விரும்பக்கூடியது தானா? இறைவனுக்கும் இந்த பண்டிகைகளுக்கும் எது சம்பந்தம் இருக்கின்றதா? மார்க்கத்துக்கும் இந்த பண்டிகைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால், கண்டிப்பாக எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில எப்போதும், எப்போதுமே ஒரு இரவு, பகல், ஒரு நாள் என்பது எப்போதுமே ஆண்டுகள் முழுக்க, மாதங்கள் முழுக்க இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றா, மனுஷனுக்கு ஒரு அமைதி வேணும், நிம்மதி வேணும். எப்போதுமே இந்த மனிதனுக்கு என்ன வேணும்? ஒரு இருப்பிடம் வேணும், உணவு வேண்டும், நீர் வேண்டும், ஏன்னா நல்ல ஆடைகள் வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில எப்போதும் ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய ஒரு நேர்த்தியானது இதுதான். முகச்செழுமை. மனசுல ஒரு அமைதி, முகத்துல ஒரு தெளிவு. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக தேவைப்படுகிறது என்றால், கலோபரங்கள் இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. மிரட்டல், உருட்டல்கள், பயம், பதட்டம் மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கக்கூடாது. உணவு எப்போதும் இருக்கணும். உடை எப்போதும் இருக்கணும். நல்ல இருப்பிடம் வேணும். ஏன்னா, அவனுடைய தேவைகள் எப்போதுமே என்ன செஞ்சிடும்? கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மனிதனுக்கு இருந்துட்டாலே, அவன் எப்போதுமே ஒரு சிறந்த நாள், ஒரு பெருநாளாகவே, சிறந்த நாளாகவே இந்த மனிதன் என்ன செய்வான்? வாழ்ந்து கொண்டே இருப்பான். எப்போதும் சிரமத்துக்குள்ளாகிறான். எப்போது எனக்கு இப்படிப்பட்ட நிலை வேண்டும் என்று நினைக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான். வறுமையில ஒரு மனிதன் கண்டிப்பாக நினைப்பான். ஒரு நல்ல உணவு எப்போதுமே எனக்கு உணவும், எப்போதும் எனக்கு ஒரு நல்ல ஆடைகளும், ஒரு நல்ல இருப்பிடமும் எப்போதும் எனக்கு தடையில்லாமல் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தால், எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு மனிதன் ஒவ்வொரு மனிதனும் எண்ணும். வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து கேட்கிறது வந்து பெரிய பெரிய வீடுகள், இல்ல கார் வசதிகள், பெரிய பெரிய தொழில்கள் அது கேட்க மாட்டான். ஏன்னா மனிதன் முதல்ல கேட்கிறது வந்து அவனுடைய தேவைகள் வந்து நிறைவேற வேண்டும் என்றது உணவு மட்டும் தான் அவன் கேட்பான். அப்ப அந்த உணவு ஒரு மனிதனுக்கு அது கிடைத்து விட்டால் மிக மிக மகிழ்ச்சி. வயிறார சாப்பிடுறோமே, என்ன இறைவன் அதையாவது குடுத்திருக்கிறானே, மற்றவர்கள பாருங்க உணவு கூட கஷ்டப்படுறாங்களே என்று நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். சில மனிதர் நன்றி கெட்ட மனிதரா என்ன சாப்பிடுறோம், தூங்குறோம், வேற என்ன மிச்சம் என்று கேட்பாங்க. ஆனா மிச்சம் என்பது சாப்பிடுவதும், தூங்குவதும், இருப்பதும், நம்ம உடுத்துக்கொள்வதும் தான் நம்முடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் மிச்சமாக இருக்கும். எவ்வளவுதான் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, அவர்கள் இறுதியில் இந்த மனிதன் வந்து பார்க்கணும்னு ஒரு மனிதன் நினைக்கும்போது, வயதான காலத்துல அவனுக்கு என்ன விரும்புறான் அப்படின்னா, உணவு, ஒரு இருப்பிடம், நல்ல ஆடைகள். என்ன இதுதான் இந்த மனிதன் வந்து எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணுச்சுன்னா, அவனுக்கு இது நிரந்தரமாக கிடைக்குதா? அப்படிங்கிறது மட்டும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தினமும் கிடைத்துக் கொண்டிருந்தாலே,
அது மிகப்பெரிய ஒரு பெருநாளாகவும், பெரும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில அமைந்துரும். அதை கடந்து ஒரு அமைதி, ஒரு நிம்மதி வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு திருப்தி அடையக்கூடிய நிலை வரும். இன்னைக்கு பண்டிகை காலங்கள்னா என்னன்னா, பணம் இருந்தால் தான் பண்டிகைகள், கூத்து, கும்மாளம் எல்லாம் நடக்கும். பணம் வேணும்ல. எல்லோரும் புது சட்டை போட்டிருக்காங்க. எல்லாரும் வீட்ல விதவிதமா உணவு செஞ்சு சாப்பிட போறாங்க. எல்லோரும் எங்கேயோ டூரிஸ்ட் போறாங்க, செலவழிக்கிறாங்க. ஒரு பிறநாள் வந்துட்டா, ஒரு பக்ரீத் வந்துட்டா, ஒரு தீபாவளி, பொங்கல், ஒரு கிறிஸ்துமஸ், நியூ இயர் வந்துட்டா, மனிதன் குதூகலமாக செய்றான். ஆடைகள் வேணும், நல்ல உணவுகள் வேண்டும், தயாரித்து சாப்பிடுறத பத்தி பேசிக்கிட்டு, இதுதான் என்னுடைய பண்டிகை காலம். நீங்கள் இவ்வளவு பேர் பண்டிகை கொண்டாடுறீங்க. உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு முறை ட்ரெஸ் எடுக்க முடியும். டெய்லியும் ஒரு புதுசு புதுசாக ட்ரெஸ் போட முடியும். டெய்லி புது விதவிதமாக நீங்கள் உணவுகள்லாம் சாப்பிட முடியும். அப்படி மனிதர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்குமா என்று கேட்டால் பெரிய விஷயம் இருக்காது. உங்க வீடுகளிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடியவங்க உங்க வீடுகளிலேயே நோயாளியாக ஆகிட்டாங்க, சாப்பிட முடியாம ஆயிட்டாங்க. அன்னைக்கு உங்களுக்கு விசேஷமா ஒரு நோயாளியா ஒரு வீட்ல இருக்கிறார். சாப்பிட முடியாம இருக்கிறாரு. உங்களாலயும் சாப்பிட முடியல, உங்களாலயும் தூங்க முடியல. அந்த இவங்க ஊர் கூடி செய்யக்கூடிய இந்த திருவிழாக்கள், இந்த பண்டிகைகள் உங்களுக்கு அமைதியும், சந்தத்தையும், சமாதானத்தையும் ஏற்படுத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுத்தாது. அப்போ பண்டிகை என்பது, பெருநாட்கள் என்பது, ஈகை என்பது என்ன அப்படின்னா, இரக்கத்தன்மையோட இருக்கக்கூடியதான் ஈகை. அந்த ஈகை நமக்கு இறைவனிடமிருந்து வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிடைத்து விட்டதுக்காக கொண்டாட்டமா? ஒரு பிறந்தநாள் வருது அப்படின்னா, அது பெரிய கொண்டாட்டமாக இருக்குது, அழிச்சாட்டியமாக இருக்குது, தற்பெருமையாகவும் இருக்குது. கண்டிப்பாக அப்படி இல்ல. நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லா நீங்க இறைவன நினைக்கிறதே கிடையாது கண்டிப்பாக. நீங்க நினைக்கிறீங்க வாழ்நாள் ஃபுல்லா நாங்க வருஷம் ஃபுல்லா இறைவன் நினைக்கிறோம். அந்த ஒரு நாளோ, அந்த பிறந்த நாளோ, பெருநாள் அன்னைக்கோ, பக்ரீத், தீபாவளி, பொங்கல், நியூ இயர் அன்னைக்கோ, அல்லது கிறிஸ்துமஸ் அன்னைக்கோ தான் நாங்கள் என்ன செய்றோம்? ஒரு மகிழ்ச்சியில இருக்கிறோம். மத்தபடி எப்போதுமே நாங்க இறைவன்ட்ட நன்றியோட வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்கள் வருஷம் ஃபுல்லா கூத்து, கும்மாளம், ஜாலி, சந்தோஷம், கடவுளை மறந்த நிலை தான். ஒரு பிறந்தநாள் வந்து விட்டது என்று சொன்னால், அப்பவும் இல்ல சில வீடுகள்ல அந்த பிறந்தநாள் கொண்டாடல, அந்த கேக்க வெட்டல, பிறந்தநாள் கொண்டாடல, ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னா, என்னமோ வாழ்க்கை பறிபோனமா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று எண்ணக்கூடிய நிலைக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே அந்த குடும்பத்தில ஆனா இவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கவன் அதை நிம்மதியா கொடுத்துக் கொண்டு இருந்தானா இறைவன் என்ற ஒரு நன்றி கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட நாள்கள் என்ன செய்யணும்? நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, தவிர்க்க முடியல அப்படின்னா, அப்பமாவது நம்ம இறைவன நம்ம அதிகமாக நினைவு கூர்றோம்ல. போன ஆண்டுக்கு முறை இந்த ஆண்டு இப்படி இருக்குது. போன ஆண்டு எனக்கு ஒரு குழந்தை இல்ல, இந்த ஆண்டு எனக்கு குழந்தை இருக்குது. போன ஆண்டு எனக்கு ஒரு வீடு இல்ல, இந்த இந்த ஆண்டு எனக்கு ஒரு வீடு இருக்கின்றது. போன ஆண்டு ஒரு வியாபாரம் இல்ல, இந்த ஆண்டு ஒரு வியாபாரம் இருக்கின்றது என்று இறைவனுக்கு என்னைக்காவது நாம நன்றியின் அடிப்படையில பண்ணியிருக்கிறோமா என்று கேட்டால், இல்ல கூத்தும், கும்மாளமும், இந்த புது ஆடைகளை போட்டுக்கொண்டு, விதவிதமா உணவு சாப்பிட்டுக் கொண்டு, இன்னும் கலாச்சாரம் சீரழிவு வரைக்கும் அது போய்க்கொண்டு இருக்கு நம்ம பார்க்கணும். ஆனா இதுதான் ஈகை திருநாளா? இப்படித்தான் ஈகை திருநாளா இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஈகை திருநாள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இயன்றதை இல்லாதவருக்கு கொடுப்பது. இயன்றதை இல்லாதவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு ஈகையாக இருக்கும். நாமளே பொருள் சம்பாதிச்சு நாமளே புது ஆடைகளை போட்டுக்கொண்டு வாழ்வது அல்ல. ஈகை என்பது இரக்கப்பட்டு இல்லாதவர்களுக்கு நம்மளால் இயன்ற வரை கொடுப்போம். அதன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தத்துவ வார்த்தைகள் ஒன்று இருக்கு. உண்மை. பசியும் பட்டினியுமா இருக்கக்கூடியவன் வீட்டுல நீங்கள் ஒரு மூடை அரிசி அன்றைய தேவையான இல்ல அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு பொருள்களை கொண்டு எண்ணெய், தேயிலை, சர்க்கரை, இன்னும் பருப்பு, கோதுமை, இன்னும் அவர்களுக்கு தேவையான பொருளை ஒரு மாத தேவைக்கு நீங்க கொண்டு ஒரு மூட்டையாக கொண்டு கொடுக்கும்போது அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய ஒரு ஈகை திருநாளாக உங்களுக்கு இருக்கும். அது எப்போது நினைவுக்கு வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வறுமை வாட்டி எடுத்துக்கொண்டு இருக்குன்னு வைங்க. அப்போது ஒரு மனிதன் இயன்றதை இல்லாதவர்களுக்கு நாம கொடுக்கணும் என்ற ஒரு நிலை வரும்போது, நீங்க அதை கொடுக்கீங்க பார்த்தீங்களா? வாழ்நாள் ஃபுல்லா, காலம் ஃபுல்லா எந்த ஒரு மனிதனையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது, நம்மளால கொடுக்க முடியாது. அது இறைவன் தான் கொடுக்கணும். அந்த இறைவன் கொடுக்கிற வரைக்கும் இறைவன் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய இறைவனுடைய வாக்கு என்ன தெரியுமா? நீங்கள் ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும், வழிப்போக்கர்களுக்கும், நீங்கள் பெற்றோர்களுக்கும், உறவினர்களுக்கும்
நீங்கள் கொடுப்பது எப்படி கொடுக்கணும்? இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக கொடுங்க. அதை நீங்க மட்டுமே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு எப்போதுமே திருவிழா தான். எப்போது நினைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா இல்லாதவர்களுக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டிருப்பார்களா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த நிலையில் நீங்கள் இல்லாதவர்களுக்கு இயன்றதை நீங்கள் கொடுக்கப்படும்போது அது மிகப்பெரிய ஒரு ஈகை. நீங்கள் கொடுத்து அந்த ஈகை திருநாள நீங்க அவங்கள ஏழைகளோடு நீங்க என்ன செய்யணும்? மகிழ்விக்கணும். அது ஆண்டுக்கு ஒரு முறையான்னு கேட்டால் நிறைய வீடுகள்ல பகல்ல சாப்பிட்டா இரவுல சாப்பாடு இல்லை, இரவுல சாப்பிட்டா பகல்ல சாப்பாடு. ஆனா நாம அதை கண்டுகொள்வதே இல்லை. அவரிடமிருந்து வியாபாரம் என்ற பேரிலே நம்ம சுரண்டி கொண்டு இருக்கிறோமே தவிர, வியாபாரம் என்ற பேர்ல நம்ம அபகரித்து கொண்டு இருக்கிறோமே தவிர, நம்மளால் எவ்வளவு முடிஞ்சதோ அதை நம்ம சரிங்களா அதை கொடுக்கிறது. இப்படி கொடுப்பது தான் அந்த ஈகை திருநாளாக அங்க சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் நாமளே அந்த ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு நாமளே நல்ல உணவுகளை சாப்பிட்டு கொண்டு ஏழைகளோடு சேர்ந்து நாம் என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு எதையும் கொடுக்காம அவர்கள் வெறிக்க பார்க்குறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் அவங்கள ஊரே குதூகூலமாக இருந்து ஊரே புது ஆடைகளை போட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு வீடுகள்லையும் விதவிதமாக உணவு தயாரிப்பு இல்லாதவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அவர்கள் சந்தோஷப்படுவார்களா? அப்படி கேட்டால் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி அதை தான் இதுதான் ஈகை திருநாள், இதுதான் பக்ரீத்து, இதுதான் பெருநாள் என்று, இதுதான் பண்டிகை, இதுதான் தீபாவளி, தான் பொங்கல் என்று இறைவன் எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. இது உங்களுடைய சடங்காகத்தான் இருக்கும். இறைவன் எதை சுட்டி காட்டுகிறான் அதை நீங்கள் சிறப்பான முறையில் செய்யலை அப்படின்னா அது ஒரு ஈகை திருநாளாக இருக்காது. இந்த ஈகை திருநாளை பற்றி குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா அத்தியாயம் 5ல் 112, 113, 114 இந்த வசனங்கள் அந்த வசனத்துடைய பேரே மறவை அப்படின்னா உணவு மறவை. உணவு மறைனா மாஹிதா அப்படின்னா உணவு. ஒரு மனிதனுடைய உணவு தான் வாழ்க்கை என்பதை இந்த 5வது அத்தியாயம் அதிகமான இடங்கள்ல அது பேசும். ஒரு மனிதனுக்கு உள்ள உணவு இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? தப்பு பண்ண ஆரம்பிப்பான். ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிப்போம். இப்படிலாம் மனிதர்கள் நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பள்ளிக்கூட பாடங்கள் படித்து இப்போ சில இடங்களை நம்ம கேட்போம். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அதை உண்மைப்படுத்துறது இல்லை. அப்போ இறைவன் மேல் ஒரு நேசம் இருக்குது அப்படின்னா இயன்றதை முடியாதவர்களுக்கு நம்ம கொடுத்து உதவுவதான் மிகப்பெரிய ஈகை. அந்த ஈகையை நாம் பார்க்கணும் அப்படின்னா இறைவன் சொல்லக்கூடிய இந்த வசனம் நமக்கு ஒரு பொருத்தமான ஒரு விஷயத்தை அது நமக்கு கொண்டு வருகிறது. 5ல் மறவை என்ற அந்த அத்தியாயத்தில் மரியமுடைய மகன் ஈசாவே, உங்கள் இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்காக உணவு மறவையை இறக்கி வைக்க முடியுமா என்று வழிபட்டவர்கள் கேட்டபோது அவர், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இறைவனை பரிசோதித்து பார்க்கக்கூடிய நிலையில மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்றோம், இப்படி எனக்கு இறைவன் தான் கொடுத்தான் என்னுடைய வாழ்க்கையில, நான் வறுமையோட நான் இருக்கும்போதும் கஷ்டத்துல நான் இருக்கும்போதும் என்னுடைய இறைவன் எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னா இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் சொல்லக்கூடியது என்ன? அப்ப எனக்கு ஏன் தரல? அப்படிப்பட்ட ஒரு நிலைய எனக்கு கொடுத்தால் நலமாக இருக்குமே அப்படிங்கிறத நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இறைவனை என்னைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு சவால்லையோ இல்லைன்னா சில செயல்பாடுகளை கொண்டோ நம்ம என்ன செய்யக்கூடாது? பிறரிடம் இருந்து அப்படி நம்ம கேட்கக்கூடாது. இறைவன் கொடுக்காம எந்த மனிதனுடைய வியாபாரமும் கிடையாது. இறைவன் கொடுக்காம யார் வீடு கட்டல. இறைவன் கொடுக்காமல் யாருமே சந்ததிகளை பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் இறைவன் கொடுப்பது தான். எல்லாமே இறைவன் கொடுத்தது தான். ஆனால் நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பார்த்தால் இறைவனை நம்புவோம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் சென்றோமேயானால் அது எப்போது நிகழும் அப்படின்னு கேட்டால் உண்மையிலே யாருடைய உதவியும் இல்லாத நிலையில,
யாருடைய உதவியுமே நமக்கு இல்ல அப்படிங்கிற நேரத்துல, கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனுடைய உதவி கண்டிப்பாக கிடைத்திருக்கு. அதே போன்று தான் அந்த மக்கள் கேட்கிறாங்க, இறைவனிடமிருந்து எங்களுக்கு வானத்திலிருந்து எங்களுடைய தேவைகள், எங்களுடைய உணவுகளை இறக்கி வைக்க முடியுமா என்று கேட்கப்படும்போது, அவர் கூறுகிறார், நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தால், இப்படிப்பட்ட விசைப்பரீட்சைக்கு நீங்கள் இறைவனுக்கு முதல்ல அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். நான் இறைவனை பத்தி சொல்றேன். என்னுடைய இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறான். அதனால உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். இறைவன் இரக்கமுடையவன், கருணை உடையவன். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு உங்களுடைய இறைவன் கொடுப்பான். அதே போன்றுதான் நானும் கஷ்டத்திலையும் வறுமையில் நான் இருந்தேன். என்னுடைய இறைவன் எனக்கு நெஞ்சிருக்கான், அவன் கொடுத்திருக்கான் என்று நாம் சொல்லும்போது, நீங்கள் விசப்பரீட்சையாக ஏன் எங்களுக்கு தரல, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கல என்ற ஒரு கேள்வியில் வைக்கப்படும் போது, நீங்கள் இறைவனை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்க இறைவனிடமே ஒரு கேள்வி கேட்க, நான் இறைவனை தான் சொல்றேன். என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல் என்று சொல்லல நான் உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு. என்னுடைய இறைவன் எனக்கு மீதி இறக்கப்பட்டு, ஏன்னா அவன் கருணையோட என்னை மன்னித்து, என்னை மீட்டெடுத்து, அவன் எனக்கு ஈகையை எனக்கு காமித்திருக்கான். அவனுடைய ஈகையை எனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த கொடுத்ததுனால் நான் ஒரு சமாதானத்தோட, ஒரு அமைதியோட, சாந்தத்தோட வாழ்கிறேன். அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீங்க வைக்காதீங்க. இறைவன் மீது நீங்க நம்பிக்கை கொள்ளுபவராக இருந்தால் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்கள் நாங்கள் அதிலிருந்து இப்படி சொன்ன பிறகு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் நியாயமாக தான் கேட்குறோம். அவர்கள் நாங்கள் அதிலிருந்து புசித்து எங்கள் இதயங்கள் அமைதி பெறவும் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உண்மையே கூறினீர்கள் என்பதை அறிந்து கொள்வோம். இன்னும் நாங்கள் அதை பற்றி சாட்சி கூறுவதாக இருக்க விரும்புகிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் சொல்றத நாங்கள் கேட்கறத நீங்க செஞ்சு கொடுத்தா நாங்கள் அதிலிருந்து என்ன செய்ய, எங்களுடைய இதயங்கள் அமைதி பெறும். எங்களுக்கு இன்னைக்கு சந்தேகம் இருக்கு, எப்படி அது கிடைக்கும், எப்படி கொடுக்க அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து என்ன இறக்கும், வானத்திலிருந்து எல்லாமே இறங்குது. நல்லா சிந்திச்சு பார்த்தா இன்னைக்கு உலகத்துல மழையே இல்லை. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் மழையே இல்லைன்னு வைங்களேன். மனிதன் எதிர்பார்ப்பது எல்லாமே மழை இருந்தால் போதுமானது. கால்நடைகள் செழிக்க ஆரம்பிச்சிடும், செடி கொடிகள் செழிக்க ஆரம்பிச்சிடும், உணவு கிடைக்க ஆரம்பிச்சிடும், பயிர்கள் விளைச்சல் கிடைச்சிரும். எங்களுடைய தேவைகளுக்கு எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளவும் நீர்நிலைகள்லாம் வந்துடும். எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கும். அதனால் ஒரு மனிதன் மழையை வேண்டிக் கொண்டிருக்கான். வானத்திலிருந்து எதை இறக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டால், வானத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் இறைவன் அத்தாட்சிகளாக மழை இற வைக்கிறான். அது சொன்னா இதெல்லாம் ஒரு அத்தாட்சியான்னு கேட்கக்கூடிய நிலைக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு அத்தாட்சியாக இருப்போம், நாங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மரியமுடைய மகன் ஈசாவே, எங்கள் இறைவனாகிய அல்லாஹுவே, வானத்திலிருந்து எங்கள் மீது ஓர் உணவு மறைவியை இறக்கி வைப்பாயாக. அது எங்களுக்கும், எங்களில் முன்னவர்களுக்கும், எங்களில் பின்வருவர்களுக்கும் உங்கள் இருந்துள்ள சாட்சியாக மிக்க ஒரு ஈகை திருநாளாகவும் இருக்கும். இன்னும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. நீயே தேவைகளை நிறைவேற்றுவதும் மேலானவை இருக்கின்றார். ஒரு உணவு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. எங்களுக்கு ஒரு உணவு கிடைத்தா, நியாயத்தை சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு உணவு, எங்களுடைய தேவைகளை எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டா அது எங்களுக்கு இறைவனுக்கு ஒரு ஈகை திருநாளாக இருக்குமே என்று கேட்கிறார். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அவனுடைய தேவைகள் கிடைத்து கொண்டே இருக்குது. பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு ஈகை திருநாளை தவிர நாம் பணத்தை வைத்துக்கொண்டு, விதவிதமாக ஆடைகளை தேடிக்கொண்டு, நோன்புகளை வைத்துக்கொண்டு, ஏன்னா ஒவ்வொரு இடமாக சுற்றி கொண்டு ஆடைகளை தேடிக்கொண்டிருப்பதில் கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை தேடிக்கொண்டிருப்பதில் அது ஈகை கண்டிப்பாக இல்லை. ஏழைகளை தேடுவதில் ஈகை திருநாள் இருக்கின்றது. யாரை தேடணும்? ஒவ்வொரு நேரமும் ஏழைகளுக்கு நாம் கொடுத்து அவர்களுடைய சிரிப்பில் நாம் பார்க்கப்படும் போது நிச்சயமாக அவர்களுக்கும் இறைவன் இருக்கின்றான் என்று உணர்வூட்டப்படுகிறோம். பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஈகையாகவும் மிகப்பெரிய இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்த வசனம், அத்தியாயம் 115. அல்லாஹ் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு இறக்கி வைக்கிறேன். ஆனால் அதன் பின் உங்களில் எவரேனும் ஒருவர் நிராகரித்தால் நிச்சயமாக உலகத்தாரில் எந்த ஒருவருக்கும் செய்திராத வேதனையை கொண்டு அவரை வேதனைப்படுத்துவேன் என்று கூறினார். நீங்க இப்படி அத்தாட்சினா நீங்க கேட்குறீங்க, அந்த அத்தாட்சிகளெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கொடுக்குறேன். அதற்கு பிறகும் நீங்க நிராகரித்தால், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒரு மேஜிக்கு. அப்படிலாம் இல்ல. என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இறைவனிடமிருந்து மிகப்பெரிய வேதனை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நாம் செய்யக்கூடியதெல்லாம் ஈகை திருநாளா? நாம் கொண்டாடுவதெல்லாம் பெருநாட்களா? நாம் பண்டிகை கொண்டாடுகிறோமே, இதெல்லாம் உண்மையா என்று கேட்டால், கண்டிப்பாக உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டதான். ஈகை திருநாள் என்று சொல்வது, ஏழைகளுக்கு நாம் மனமு வந்து அவங்களுடைய தேவைகளை ஒருவருக்காவது நம்முடைய வாழ்நாள்ல நாம் பூர்த்தி செய்யும்போது, மிகப்பெரிய ஒரு ஈகை திருநாள். நாமும் அவர்களும் நாம் வந்து என்ன செய்யலாம்? அதை பார்க்க முடியும் என்ற அடிப்படையில தான் இந்த ஈகை திருநாள் இருக்க வேண்டுமே தவிர, கூத்தும் கும்மாளமாக நமக்கே நம்ம வந்து தேடிக்கொண்டு 5000க்கு 10,000 ஆடைகளை தேடிக்கொண்டு இருப்பதில் கண்டிப்பாக ஈகை திருநாள் என்பது அல்ல. ஏழைகளுக்கு நாம் வழங்குவதே அது ஈகை திருநாளாக இருக்கின்றது. இதுவே நம் இறைவனிடமிருந்து பெற வேண்டிய, இறைவன் நம் மீது விரும்பக்கூடிய நிலையிலே, அவன் விரும்பியவாறு நாம் செயல்படக்கூடிய நிலையில கண்டிப்பாக இந்த ஈகை திருநாள் அமையும் என்ற அடிப்படையில இந்த வசனங்கள் நம்மோடு பேசுகிறது.